ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பாட்ஸ்ட்ரீ சேனலில் நாக்கில் வச்சோடனே சப்பு கொட்டி சாப்பிட்ற மாதிரி அண்ட் நாக்கில் வைக்கும் போதே இன்னும் கொஞ்சம் எச்சி ஊறுற மாதிரியான ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி எதுக்கெல்லாம் சூட் ஆகும்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, சப்பாத்தி சுட சுட சாதத்துக்கு நல்லெண்ணெய் போட்டு நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் தயிர் சாதத்துக்கு ஒரு அல்டிமேட்டான ஒரு தொட்டுக்கனே சொல்லலாம். ஸோ அந்த அளவு ரொம்ப எம்மியாக அண்ட் ரொம்ப நாளைக்கு வீட்டில் வினிகர்லாம் சேர்க்காமல் கெடாமல் தண்ணி ஆட் பண்ணாமல் நம்ம இந்த மாதிரி இஞ்சி தொக்கு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இஞ்சி அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வருது, நடுவில் ஒரு பயங்கர வைரலாக எல்லாருமே பேச ஆரம்பிச்சது இஞ்சியோட தோலை கூடாதான்ப்பா, இஞ்சி தோல் நம்ம உடம்புக்கு நல்லது இல்லையா அப்படிங்கிறது மட்டும்தான். நம்மள நிறைய பேர் பண்ணுற ஒரு தப்பு, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கேட்டோன்னா அது என்ன ஏது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காமல் இஞ்சி தோலை நம்ம அப்படியே பீல் பண்ணி அப்படியே தூக்கி போட்டுருவோம். பட் இந்த இஞ்சி தோலை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் நல்லா வெயிலில் காய வச்சு ட்ரை பண்ணி பவுடர் ஆக்கி நீங்கள் சூப் செய்யும் போதோ ரசம் செய்யும் போதோ அப்படி இல்லைன்னா நீங்கள் ப்ரொக்கோலி முட்டைக்கோஸ் இந்த மாதிரி காய்கறிகள்லாம் வேக வைக்கும் போது அந்த பச்சை வாடை போகிறதுக்கு அந்த தூளை நீங்கள் ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும், அந்த காய்கறியோட டேஸ்ட்டே சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் பீல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இடுவலில் இருக்கிற தோல்லாம் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டுமே யூஸ் பண்ணால் போதும். அந்த மாதிரி இடுக்கில் இருக்கிற தோல்லாம் உங்களுக்கு ஈஸியாக உங்களால் ரிமூவ் பண்ண முடியும். இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்ட இந்த இஞ்சி பார்த்திங்கன்னா, நார்மலாக நம்ம வீட்டில் சமையலுக்கு யூஸ் பண்ணுற இஞ்சி தான், மா இஞ்சி கிடையாது. ஸோ இந்த இஞ்சியை நார்கள் இல்லாதபடி நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க, நல்ல குவாலிட்டியாக வாங்கிக்கோங்க. அண்ட் இந்த இஞ்சியை வாங்கிட்டு வந்த உடனே நல்லா மண் போக நல்லா 3-4 தடவை நல்லா அலம்பிட்டு காய வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ப்ராசஸை ஆரம்பிங்க. இப்போ இஞ்சியை நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி க்ளீன் பண்ணி நம்ம ரெடியாக வச்சாச்சு. ஸோ இப்போ இந்த தொக்குக்கு தேவையான மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொல்கிற ரேஷியோவில் நீங்கள் இந்த பவுடர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரே 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 2 டேபிள் ஸ்பூன் கடுகு, இது ரெண்டையுமே நல்ல ஒரு இரும்பு இழுப்பச்சட்டி நல்லா காஞ்ச அப்புறமா எண்ணெயெல்லாம் விடாமல் தண்ணி எதுவுமே தெரிச்சிடாமல் பக்கத்தில் இருந்து இந்த மாதிரி நல்ல ஹீட் அந்த வெந்தயம்லையும் கடுகுலையும் ஏறி நல்லா படப்படன்னு உங்களுக்கு கடுகு வெடிக்கும். அண்ட் வெந்தயத்தோட கலர் உங்களுக்கு நல்லா ரெட்டிஷாக உங்களுக்கு கோல்டன் ப்ரௌனில் உங்களுக்கு மாறுற வரைக்கும் நீங்கள் கைவிடாமல் கலரிட்டே இருங்க. ஒன்ஸ் அந்த ஸ்டேஜ் வந்த அப்புறமா நீங்கள் ஒரு தட்டில் எடுத்து நம்ம மாற்றிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒன்ஸ் ரெடி பண்ணிட்டா போதும், உங்களோட சமையலில் பாதி வேலை குறைஞ்சி அப்படிங்கிறதே அர்த்தம். ஸோ அதுக்கப்புறமா நல்லா ஒரு 6-7 காஷ்மீரி சில்லி, ஒரே ஒரு நார்மல் சில்லி, ஏன்னா இஞ்சிலேயே உங்களுக்கு நல்ல காரத்தன்மை இருக்கும். ஸோ அதனால நான் இன்றைக்கி நல்ல காஷ்மீரி சில்லி, அதாவது கலர் மட்டுமே நல்லா இருக்கும், காரத்தன்மை கம்மியாக இருக்கும், அந்த மாதிரியான வரமிளகாயை நல்லா வெறும் இல்பச்சட்டியில் நல்லா வறுத்துட்டு ஸோ அதுவும் நல்லா உப்பி வந்த அப்புறமா ஒரு தட்டில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அதே இல்பச்சட்டியில் ஒரு 5-6 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் மட்டும்தான் பயன்படுத்தணும். ஸோ இந்த நல்லெண்ணெய் நல்லா காஞ்ச அப்புறமா நம்ம நறுக்கி வச்சிருக்க அந்த இஞ்சி துண்டை இது கூட போட்டு நல்லா வதக்கிக்கணும். இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணக்கூடிய இந்த தொக்கு நம்ம வதக்கிறதுல தான் இருக்குங்க. எவ்வளோ தூரம் நீங்கள் நல்லா சுருள வதக்குறீங்களோ அந்த அளவு உங்களோட தொக்கோட டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்க போகுது. ஸோ இந்த நல்லெண்ணெயில் நல்லா உங்களோட இஞ்சி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த அளவு நீங்கள் பொறுமையாக வதக்கணும். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி புளியை நல்லா ஊற வச்சு அதோட தண்ணியை ஆட் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம தண்ணியை ஆட் பண்ணாமல் இருக்கிறதுனால தான் இந்த ஊறுகாய் 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரையும் கெடாமல் இருக்க போகுது. ஸோ புளியெல்லாம் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி புளியிலேருந்து இந்த மாதிரி நார் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த நாரையும் கொட்டை இருந்தது அப்படின்னா கொட்டையும் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த இஞ்சி கூடவே நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்ட இஞ்சியோட குவான்டிட்டி, அதாவது ஒரு பெரிய பவுல் அளவுக்கு நம்ம இஞ்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு லெமன் சைஸ் புளி நீங்கள் நல்லா அழுத்தி உருட்டினீங்கன்னா நல்லா கெட்டியாக லெமன் சைஸ் பால் மாதிரி உங்களோட புளியோட குவான்டிட்டி இருக்கணும். ஸோ அந்த குவான்டிட்டியும் நம்ம இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா நீங்கள் வதக்கணும். வதக்கிட்டு நீங்கள் இஞ்சி நல்லா நீங்கள் கரண்டிகளாலே நீங்கள் நல்லா அமுக்குனீங்கன்னா அந்த அளவு உங்களுக்கு இஞ்சி நல்லா வெந்து உருளை வதங்கியிருக்கணும். ஸோ அந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம நல்லா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருக்கலாம். ஸோ இதுக்கு நடுவில் ஆறுற கேப்பில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த வரமிளகாவை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி ரெட் சில்லி பவுடர் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி கடுகு வெந்தயம் வறுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அதையும் நம்மள ஆற போட்டு பவுடர் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த இஞ்சி அண்டு புளி இது ரெண்டையுமே ஒரு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக நம்ம அரைக்கணும்.
எந்த அளவுக்கு நம்ம தண்ணி விடாமல் நைஸாக அரைக்கணும் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நீங்கள் நல்லா கைகளால் நீங்கள் நல்லா அழுத்தி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கைகளில் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக நைஸாக ஒரு பட்டர் எடுத்தால் இருக்கும்ல, ஸோ அந்த அளவு வந்து உங்களுக்கு அந்த எண்ணெய், இஞ்சி, புளி இது 3மே சேர்ந்து அரைப்படும் போது உங்களோட மிக்ஸி ஜாரில் கூட ஒட்டாத அளவுக்கு அரைப்படும். ஸோ அதுவரை நீங்கள் நல்லா மைய அரைச்சிக்கணும். இப்போ இதே இலுப்பச்சட்டியில் ஒரு 3லேருந்து 4 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க ரெட் சில்லி பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணி எண்ணெய் கொஞ்சம் காஞ்ச அப்புறமா அந்த பவுடரை ஆட் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பொங்கி பொரியாது மிளகாய்த்தூள். ஸோ ஒரு நிமிஷம் வந்து உங்களுக்கு நல்லா மிளகாய்த்தூள் பச்சை வாடை போன அப்புறமா நீங்கள் வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூள் நம்ம ஆட் பண்ண அப்புறமா நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கணும். ஸோ உப்பு, பெருங்காயம், மிளகாய்த்தூள் இது 3மே இந்த நல்லெண்ணெயில் நல்லா வதங்கின அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதை இப்போ நம்ம இது கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறோம். அரைச்சி வச்சுருக்க விழுதை சுட சுட எண்ணெயில் நம்ம போட்டோன்னே வருமே ஒரு அரோமா, சான்ஸே இல்லைங்க. வீடே மணக்கிற அளவுக்கு அந்த இஞ்சியோட வாசனை எண்ணெயில் வதங்கும் போது பயங்கரமாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் தொக்கு ரெடி பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் உள்ளவங்க எப்படி டேஸ்ட் இருக்குன்னு சொன்னாங்கங்கிறதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி நிறையா எம்மியான ரெசிபீஸ் அண்ட் உங்களுக்கு லாங் ஹேர் இருக்கா, லாங் ஹேர் எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு தெரியலையா, லாங் ஹேருக்கு என்னென்ன மாதிரிலாம் போட்டு நம்ம ஹேர் க்ரோத் பண்ணலாம், எப்படி ஸ்ப்ளிட்டன்ஸ் இல்லாமல் நம்மளோட ஹேரை மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியணும்னா நம்ம பாசிட்டிவ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே போட்டு நல்லா ஒரு மாதிரி சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட வந்து அல்வா மாதிரி உங்களுக்கு இல்பச்சட்டி அடியில் ஒட்டாத மாதிரி வரணும். ஸோ அந்த அளவு நல்லா வந்த அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கடுகு, வெந்தயம் பொடி ஒரே 1 டேபிள் ஸ்பூன் மட்டுமே போட்டால் போதும். ஸோ பாக்கி எல்லாமே ஒரு கண்ணாடி ஜாரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு கெடவே கெடாது. ஸோ இதையுமே நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ண அப்புறமா கம்ப்ளீட்டாக ப்ராசஸ் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்க வேணாம். ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸாக நம்ம இஞ்சி கூட 1 டேபிள் ஸ்பூன் வந்து வெல்லம் ஆட் பண்ண போகிறோம். இந்த வெல்லம் வந்து அந்த இஞ்சி கூட சேரும்போது பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். அண்டு நீங்கள் ஒரே ஒரு தடவை நல்லா தயிர் சாதம் தாளிச்சிட்டு இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இந்த இஞ்சி தொக்கை போட்டு நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அப்பா இதுவே போதும்ப்பா இந்த வெயில் காலத்துக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மன திருப்தியாக இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் கடைகளில் என்னென்னமோ ஊறுகாய் வாங்குகிறோம், கத்திரிக்காய் ஊறுகாய், பாவக்காய் ஊறுகாய், இந்த வத்தல் அந்த வத்தல் ஊறுகாய் அப்படின்னு அதில் வினிகர் ஏராளமாக ஆட் பண்ணி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு மாதிரி ஸ்மெல் வந்து கெட்டு போய் அப்படியே நம்ம தூக்கி போட்டுருவோம். ஸோ அதெல்லாம் இனிமேல் நீங்கள் பண்ணாமல் நீங்களே வீட்டில் உங்கள் கைப்பட ஊறுகாய் செஞ்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு பயப்படாமல் நீங்கள் இந்த ஊறுகாயை தாராளமாக கொடுக்கலாம். ஊறுகாய் இனிமேல் கெடுதல் அப்படின்னு உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேணாம். ஸோ இந்த மாதிரி ரெசிபி எப்படி இருக்குது, நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு சின்ன லைக் மட்டும் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த ஊறுகாயை கையோட ஒரு கண்ணாடி ஜார்லேயோ இல்லை இந்த மாதிரி ஒரு பீங்கான் ஜாடிலையோ நீங்கள் ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கெடவே கெடாதுங்க. அண்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பை பை.